அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம நடத்தக்கூடிய இந்த ஜனாசா செய்முறை விளக்கம் இந்த வகுப்பில் முதலாவதாக இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட செய்திகள் குறித்து நாம் கொஞ்சம் தெளிவு பெற வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் சமுதாயத்தில் ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு முன்பு ஜனாசா சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நிகழ்வுகள் அதை எப்படி செய்யணும் என்று தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறோம். சில பேர் அங்கே செல்வதற்கு வெறுக்கக்கூடியவரும் இருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க, ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 5 அதில் 2வது சொல்லித்தர்றாங்க, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. நாம் என்ன விளங்கியிருக்கோம்னா, பின்தொடர்ந்து நடந்து போகிறது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அது குறித்து நிறைய விவரங்கள் இருக்கிறது. ஜனாசா என்றால் அதற்கு செய்ய வேண்டிய சில ஒழுங்குகள், அது மார்க்கம் எப்படி நமக்கு கற்றுத்தருதோ அந்த அடிப்படையில் நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு 100 சொச்சம் செய்திகள் அதில் இருக்குது. பெரிய பட்டியலாக இருக்கு. நிச்சயமாக அந்த 100 சொச்சத்தையும் நம்ம சொல்லணும்னா இஷாவாயிடும். ஆனால் நம்ம இதை வகுப்பாக நடத்தும் போது அது எளிமையான முறையில் குறுகிய நேரத்தில் நாம் அதை எப்படி விளக்குறது, அதை எப்படி பாடமாக ஆக்குறது, அதற்காக ஒரு 4 வகையான 1 2 3 4 பாகங்களாக 4 பாகமாக பாடமாக பிரித்து, முதலாவது அந்த ஜனாசாவுக்கு கசபு மாற்றுதல் அப்படிங்கிறது. 2வது அந்த ஜனாசாவிற்கான துணி, கஃன் துணி எப்படி கிழிக்கணும் அப்படிங்கிற முறை. 3வது குளிக்க வைத்து அதற்கு பின் அந்த கிழிக்கப்பட்ட துணியை அவர்களுக்கு போத்தி விடுவது. 4வது ஜனாசா தொழுகை முடிஞ்சு. இதைத்தான் முடிஞ்சவரை கொஞ்சம் கவனமாயிருங்க. நான் ரொம்ப வேகமாக உங்களுக்கு இலகுவாக புரிகிற மாதிரி சொல்லிடுவேன். எதையும் அதை போட்டு ரொம்ப வளர்த்தாம சொல்ல வேண்டிய செய்திகள் அதில் என்னவோ அதை மட்டும் நம்ம கருத்துக்களாக சொல்லி உங்களுக்கு அந்த நேரத்தை இன்ஷா அல்லாஹ் விரைவுபடுத்திடுவோம் அந்த பாடத்தை. இந்த செய்திகளை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம்னா மனசில் வச்சுக்கிறங்க. பாடம் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, அடுத்த கேள்விகள் வருதுல்ல அதில் கேளுங்க. அல்லது ஏதாவது நான் மறந்துவிட்டா அதை நினைவுபடுத்துங்க. மறந்துட்டோம்னா சில விஷயங்கள் கூடாதுங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லலை. அது கூடாது, இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, அதெல்லாம் போனால் நேரம் இழுக்கும். ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அதில் இருக்குது ஒரு 50 சொச்சம் செய்திகள் இருக்குது. கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதிலே ஒரு மணி நேரம் போயிடும். அதனால் அதை நம்ம கைவிட்டுட்டு செய்வது என்ன அதை மட்டும் சொல்லி கொடுப்போம். சரி, செய்யலாங்களா? அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோம். முதலாவதாக ஒரு நபரை இங்கே கொண்டு வந்து புரிந்து கொள்வதற்காக, பாடம் நடத்துவதற்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு நபரை இதில் படிக்க வைக்க போகிறோம். யார் அமீனு? ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஹயாத்தோடு தான் இருக்கிய. அல்ஹம்துலில்லாஹ், உதாரணத்துக்கு தான். சரி, இந்த இதை எடுத்துச்சு. சரி, அப்படி வச்சுக்கிங்களா? கையில் நேரம். இப்போ சிரிக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இப்போ சாதாரண மனிதனாக படுத்திருக்காரு. அப்போ இவருக்கு அசைவு இதெல்லாம் இருக்கும்.
ஜனாசாவாக இருந்தால் பேலன்ஸ் எல்லாம் போயிடும். முழுக்க முழுக்க நம்ம தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ முதல்ல இறந்திருக்கக்கூடியவர் அகோரமான முறையில் இறந்திருப்பார். உட்கார்ந்த நிலையில் இறந்திருப்பார், படுத்த நிலையில் இறந்திருப்பார், வலிக்கு விழுந்து இறந்திருப்பார், அகோரமான முறைகளில் இறந்து கிடப்பார். இப்போ கை கால்கள்லாம் இறந்த உடனே என்ன ஆயிரும்? இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இப்படி கீழே விடுற கைகள், சாதாரணமாக இருக்கக்கூடிய வாய், கழுத்து, இந்த தசைகள் எல்லாம் இறந்த உடனே விரைச்சிரும். சரிங்களா? இறந்து போன உடனே அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் நிற்பார். கையை இப்படி தான் இருக்கும், கால் இப்படி படுக்கும்போது இப்படி கால் நீட்டக்கூடிய இந்த கால் இப்படி இருக்காது, இப்படி போயிடும். அதே போல் வாய் பிளந்துரும், வாய் தாடை, இரு தாடைகளும் பிளந்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இறந்து கிடக்கக்கூடிய அந்த ஜனாசா கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கும். இப்போ மார்க்கம் அதற்கென்று சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்கு. முதல்ல நம்ம அந்த ஜனாசாவை தூக்கிட்டு ஒரு சமமான இடத்துல வச்சிடணும். அவர் எந்த மாதிரி விழுந்திருக்காருங்கிறத, நம்ம எந்த நிலைமையில் விழுந்திருக்காருங்கிறத போய் அதை பற்றி ஆய்வு செய்வதை விட அவரை தூக்கி இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிடணும். சரிங்க, வச்சாச்சு. முதல்ல கண்ணு திறந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ரூஹு பிரிந்து விட்டதென்றால் அந்த கண் பார்வை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கும் இறுதி வரை. அதனால தான் கண் தானம் இறந்த பிறகு எடுத்துக்கிறாங்க. கண்ணுக்கு அந்த உயிர் தன்மை இருக்கு. அந்த கண் பார்த்துரும், இவ்வளோ தூரம் நமக்கு நம்முடைய உயிர் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிற மாதிரி அந்த கண் மூடாது. 90% கண் மூடாது. ஒரு 10% கண்ணுகள் மட்டும் திறந்திருக்கும் வச்சுக்கிறீங்களேன், சாரி மூடி இருக்கும். மற்ற எல்லாருமே மூடாமல் தான் திறந்த நிலையில தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. நீ வீடியோ எடுக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய 2 கைகளை வச்சு இந்த கண்ணை மூடணும். இப்போ இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி செஞ்சு காட்டுறேன். கண்ணை இப்படி செஞ்சு என்ன செய்யணும், அரக்கி அழுத்தி மூடணும். மூடலை, மீண்டும் 2 முறை அழுத்தி என்ன செய்யணும், கசக்கி கண்ணை அப்படி அழுத்தி விடணும். கண் மூடிக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டோம். அடுத்தது என்ன, வாய் ஆண் பிளந்திருக்கும். பிறக்கக்கூடிய வாய் என்ன செய்யணும், இது வாய் தான், இது வாய் பிளந்திருக்கு. இப்போ நம்ம நேராக அப்படி வச்சு அழுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கீழுமாக 2 தாடைகளை இந்த மாதிரி இப்போ இப்படி செய்ய சொல்கிறாங்க. வச்சு ஒரு ஏற்றுறது, 2 பக்கம் அரக்கி ஒரு மேலே ஒரு ஏற்று, அவ்வளோதான். புரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன் மெத்தட் என்னான்ட்டு. மேலே நெத்தியில் ஒரு கை, கீழே தாடையில், இந்த தாடையில் ஒரு கை, இப்படி 2 ஆட்டு, தலையும் லேசாக ஒரு ஆட்டு என்ன செய்யணும், இணைச்சிடணும். இணைச்ச உடனே வாய் சேர்ந்துக்கிறோம். இந்த கை இருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஹயாத்தோடு இருக்கிறதுனால கையை நேராக வச்சுக்கிறாரு. கை இறந்த உடனே என்ன ஆகிடும், இப்படி ஆகிடும். அது கொண்டு நிறுத்தினால் நிற்காது, திரும்ப இப்படி தான் நிற்கும். வண்டி டோர் மாதிரி தான், ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல கையை அப்படி பிடிச்சி இப்படி இப்படி இந்த மாதிரி, அல்லது இந்த வாக்கில் மேலும் கீழுமாக, கீழும் மேலுமாக இப்படி செய்யணும். 2வது இந்த முட்டு, 3வது இந்த முட்டு. இப்போ வலிக்காது, நான் சாதாரணமாக செய்கிறேன், வலிக்காத மாதிரி செய்யணும். இப்போ இவர் வலிக்காது, நம்ம தான் கை பிடிச்சி தானே செய்யணும், ஒடிச்சிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், வச்சு ஒரு இடுப்போடு சேர்த்து அணைச்சிடணும், நின்றோம். அதே போல் இந்த கையும் நம்ம என்ன இந்த வலது கையில் செஞ்சோமோ அதே போல் இடது கையிலையும் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு வலது கை, அடுத்து இடது கை. அப்போ இந்த கையிலையும் அதே மாதிரி செஞ்சாச்சு. அடுத்தது கால். கால் இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் கால். இந்த காலை நாம் என்ன செய்யணும்னா,
2 காலம் தூக்கி இப்படி வச்சாக்கா நிற்காது, மறுபடியும் அப்படி டக்குன்னு விரிஞ்சிட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்களை இந்த முட்டை அதே போல் இந்த முட்டை ரெண்டத்தையும் ஒன்றா ஆக்கிட்டோம். ஒன்றா ஆக்கிட்டு இங்கனக்குள்ள ஒரு கட்டு ஒன்று போட்டுருணும். அது ஏங்கிறத அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டு இங்கே போட்டுருணும். துணி கழிக்கும் போது அந்த கட்டு வந்துடும். இப்போ சாதாரணமாக ஒரு கட்டு என்ன செய்யணும், அங்கே போட்டுருணும். போட்டுட்டேன்னா அதுக்கு பிறகு இவரை எங்கேருந்து விழுந்து கிடந்தாரோ இவருக்குரிய வேலைகள் சில இருக்குது. மையத்திற்கான சில வேலைகள் இருக்கு. கசபு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கசபு மாற்றுதல் அப்படிம்பாங்க. மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குளியல் தான் செய்திருந்தார்கள், ஒரே ஒரு குளியல் தான் செய்திருந்தாங்க. ஆனால் நம்முடைய வழக்கத்தில் 2 குளியல்களை வைத்திருக்கிறோம். இந்த முதல் குளியல் சுத்தம் செய்வதற்கான இந்த குளியல், இது மார்க்கத்தில் ஏதேனும் தடைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா தடைகள் இல்லை. பொதுவாக இறந்திருப்பவர்களுக்கு 2 விஷயங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஒன்று மலம் ஜலம், ரெண்டுமே மலம் ஒன்று ஜலம், இந்த 2மே கண்ட்ரோல் இருக்காது. இப்போ நமக்கு மலம் ஜலம் வராமல் இருப்பதற்கு முக்கிய காரணமே கண்ட்ரோல் தான். நமக்கு இருக்கிற அந்த ஹயாத் உயிர் தான். உயிர் நம்மள்கிட்ட போயிடுச்சு வச்சுக்கிறோங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியாகிட்டே இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்க, மௌத்தாகிற நேரத்தை அதிகமான பேருக்கு இந்த 2 நிலை ஏற்படும். ஒன்று அவருக்கு மலம் வெளியாகிரும், அல்லது அவருக்கு ஜலம் ரெண்டுமே வெளியாகிரும் வச்சுக்கிறோங்களேன். ஒரு முன்ன பின்ன இருக்கும். அப்போ என்ன செய்யணும், ஒரு பெஞ்சில் கொண்டு வந்து வச்சிட்டோம். இவருக்கு ஆடை மாற்றணும். ஆடை மாற்றணும். ஆடை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சட்டை போட்டிருக்கிறாரு, முடிந்தால் கலட்டுவோம். கழட்ட முடியாத சட்டையாக போட்டிருக்காரு, ஜிப்பா மாதிரி போட்டிருக்கிறாரு. அப்போ என்ன செய்யலாம், கத்திரிக்கோலை எடுத்து இங்கனக்குள்ள ஒரு வெட்டு நீட்டாக, அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை எடுத்து இது உள்ள ஒரு வெட்டி வெட்டி அழகாக உரியிற வேண்டியது சட்டையை. கையிலேயே இழுத்துடலாம், ஃபேண்ட்டை அதே போன்ற இழுத்துடலாம். சரிங்களா? அப்போ இந்த துணியை மாற்றியாச்சு. முதல்ல சட்டையை கழட்டும் போது அடுத்தது கைலியை கழட்டுவதற்கு முன்னே இன்னொரு ஆடை ஏற்றிடணும், கையில் ஏற்றிடணும். சாதாரண நம்ம கட்டிக்கிற கையில் ஏற்றிட வேண்டியதான். சரிங்க, இப்போ அவருக்கு அவர் அவருடைய வயிற்றிலிருந்து மலம் வெளியேறிடுச்சு. இது எப்படி சுத்தம் செய்வது? இந்த இடத்துல நம்ம புழக்கத்தில் நிறைய இப்போ அருவருக்க வேலைகள்லாம் இருக்குது, செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிலாம் காட்டி தரலை. எப்படி அது முழுமையாக வெளியேற்றுவது? அப்போ நிறைய பேர் என்ன செய்யாங்க, உள்ள ஆசன வாயிலேயே கை விட்டு எடுக்க அந்த நிலையெல்லாம் இருக்கு, செய்கிறாங்க. அதெல்லாம் அடுத்தவங்க செய்யணுங்கிற எண்ணத்தை போய் போக்கிடும். மார்க்க ரொம்ப எளிமையாக வழிகாட்டியிருக்குது. அப்போ என்ன செய்யணும், இவருடைய கை எடுத்து வயிற்றில் வச்சிடணும். 2 கையிலையும் வயிற்றில் வச்சாச்சு. சரிங்களா? ஒரு 2 பேர் வாங்க, ஒரு ஆள் இந்த பக்கம் வாங்க, இந்த வரும் பார்த்து முள்ளு இருக்கு முடிச்சு. உதவிக்கு அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய உதவி, இங்கே கையை வச்சாச்சுங்க. இவருடைய தோல் 2 தோலையும் பிடிச்சி தூக்கணும். தூங்க. அவர் உண்மையிலே அதே மாதிரியே இருக்காப்ல. சரிங்களா? பிள்ளை தான் தூக்கியிருக்கா. அப்போ இது ரொம்ப சௌரியமாக இருக்குது. இப்போ இந்த வயிற்றில் அவருடைய கைக்கு மேலே நம்ம வச்சு அழுத்தணும். அழுத்தினால் வயிற்றில் உள்ள மலம்லாம் வெளியாகிட்டோம், யூரின் எல்லாம் வெளியாயிரும். திருப்பி வச்சிருங்க. இப்போ இங்கே கால் கட்டப்பட்டிருக்கு பாருங்க, இந்த கால் கட்டப்பட்டதை இப்படி தூக்குனா வந்துடும். சரிங்களா? இப்படி தூக்கிட்டு அதில் தண்ணி அள்ளி ஊற்றா கீழே போயிடும். 2வது அடுத்தது காலை தூக்கி இப்படி ஒரு காலை போட்டுடணும். கையை தூக்கி இப்படி இந்த உடலை இந்த மாதிரி திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு கையில் துணிகளை சுற்றி உடல் முழுவதும் என்ன செய்யணும், தேய்ச்சி அந்த அசுத்தத்தை எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு மீண்டும் தண்ணியை ஊற்றி கழுகணும். கழுகின பிறகு அவருக்கு சுத்தமாக ஆகிறார். இந்த இழந்த இலை கற்பூரம் அதெல்லாம் அப்புறம். முதல்
மக்கள்லாம் வருவாங்கள்ல, இறந்து போயிட்டாங்க செய்தி கேட்டால் மக்கள்லாம் வந்து பார்க்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி மலம் ஜலத் உட்காருங்க, மலம் ஜலத்லாம் மலம் ஜலத்தோடு இருக்கும்போது அது வந்து ஒரு பயங்கரமான ஸ்மெல்லை ஏற்படுத்திடும். மக்கள் வரமாட்டாங்க. அப்போ என்ன தான் கூட்டம் வந்து நின்றுனாலும் கொஞ்ச நேரம் இருங்க, கம்முண்டு ரெடி பண்ணிட்டு தாங்க வர முடியும், சும்மா வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லுவோம். பார்த்துருப்பீங்க, மவுத் வீட்டில் நடக்கும். கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நிலைமை மோசமாக இருக்குன்னு அர்த்தம், சுத்தமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சுத்தம் செஞ்சு அவர் என்ன செய்வார்? ரெடி பண்ணி அவருக்கு மேலே ஒரு கைலி, கீழே ஒரு துணி, மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி, கைலி கட்டியாச்சு. சாதாரண கைலி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கைலி. அந்த கைலியை கட்டிட்டு மேலே ஒரு துணியை போட்டு முடிக்கிறது, அதில் துண்டு கிண்டு எடுத்து போட்டு முடிக்கிறலாம். சரிங்க. இப்போ அடுத்தபடியாக இவருக்கு வந்து இந்த ஐயத்தானவருக்கு சுத்தம் செஞ்சு தண்ணீர் ஊற்றி கழுவியாச்சு. ஆனால் நம்மள்கிட்ட அந்த நேரத்தில் இன்னொரு வேலை செய்வாங்க. என்ன வேலை? முடி அகற்றுறது. முதல் இதில் செய்வாங்களா ரெண்டாவது இதில் செய்வாங்க? இங்க முடி அகற்றுறது, மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடி அகற்றுறது, நகம் வெட்டுவது. சரி, முதல் இதில் செஞ்சிருவாங்க. அழுக்கோடு அந்த கசிவோட கசிவா உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலையை மௌத்தாகணும்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் உயிரோடு இருக்கிறேன், அப்போ என்ன செய்யும்? நான் ஓகே சவுண்ட் இல்லையா? இல்லை, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அதாவது உயிரோடு இருக்கும்போது நான் நகத்தை வெட்டுறது, அக்குள் மயிர்களை அந்த முடிகளை அகற்றுவது, மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்னது ரோமங்களை அகற்றுவது, இந்த வேலையெல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போது செய்யணும். ஆனால் மௌத்தாகணும்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது நிறைய இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ நம்ம துணியை மாற்றியாச்சு. அவர் போட்டிருந்த துணியை கழட்டிட்டு கஃபன் அல்லாத பயன்படுத்தக்கூடிய துணியை கைதியாக கட்டியாச்சு, மேலே ஒரு துண்டை போட்டு மூடியாச்சு. வாங்க எல்லாம் உட்காந்து பாருங்க, மௌத்தை வந்து எல்லாம் சந்திக்க வருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கணும். எவ்வளோ நேரம் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ ரெண்டு விஷயங்கள் அதில் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று என்ன? வயிறு வந்து பெருசாக ஊதிக்கிட்டே போகும். வயிறு சில மைத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகோரமாக இருக்கும். வயிறு ரொம்ப பெருசாக ஊதிடும், ஊதி போயிடும், காத்தேறி. அப்போ இதை என்ன செய்வது? ஒரு துண்டில், உதாரணத்துக்கு இது துண்டு இல்லை, கர்ச்சிப்பு தான், ஒரு துண்டில் நம்ம என்ன செய்கிறோம்? இது ஒரு துண்டு, பெரிய துண்டு, அதில் உப்பு அள்ளி போட்டுடுறோம். உப்பு அள்ளி போட்டாச்சு. போட்டு உப்பு அள்ளி போட்டு இப்படி மடிச்சிட வேண்டியதான். மடித்து இப்படி வச்சு வயிற்றில் வச்சு இருக்க கட்டிட வேண்டியதான். உப்பை வச்சு இருக்க கட்டிட வேண்டியதான். அப்படி கட்டிட்டேன்னு சொன்னால் அந்த வயிறு உப்பாமல் அப்படி இருக்கும். ரெண்டாவது என்ன? அந்த வாய் வந்து அகண்டுகிட்டே போகும். சில பேருக்கு பெரிய தாடைகள் இருக்கும், நல்லா நீட்டமான தாடைகளாக இருக்கும். அது இப்படி வைக்கும்போது இந்த மாதிரி கீழே அடியில் தலைவாணி எதுவும் இல்லாமல் வைக்கும்போது கண்டிப்பாக வாய் தூக்கிக்கிறோம். அப்போ அடியில் ஏதாவது நம்ம என்ன செய்யணும்? தலைவாணையோ அல்லது வந்து துண்டோ ஏதாவது வச்சுக்கிற வேண்டியதான். இல்லை மேடா இந்த உடலுடைய அளவுக்கு நேராக வச்சுக்கிற வேண்டியதான். அடுத்து என்ன? எறும்பு வந்துடும் மோப்பம் முடிச்சுட்டு. அந்த எறும்புட்டு இருந்து நம்ம சாக்பீஸ் கோடு போட்டுக்கிறோம். எறும்பு சாக்பீஸ் இல்லை தண்ணி ஊற்றி வச்சுக்கிறலாம். தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவாங்க, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த முறைகளை என்ன செய்யுங்க? அந்த ஜனாசாவுடைய அந்த முதல் வேலை, கசப்பு மாத்துறங்கிற அந்த முதல் வேலையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றத்தையும் பாடமாக நடத்தினா நேரம் இழுக்கும். ஒரு பாடம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதாங்க. முதல் வேலையை செஞ்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? கஃபன் கிழிக்க போகிறோம். கஃபனை கிழிச்சிட்டு குளிக்கிறதுக்கு வந்துடுவோம். ஏன்னா இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கஃபன் கிழிக்கிறது தான் முக்கியமான பாடமே. இது நமக்கு தெளிவாயிடுச்சுன்னா மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஃபன் கிழிச்சிடலாமா? நாங்கள் சாதிக்கு இந்த துணியில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தின்னா, இந்த மாதிரி ஓரம் இருக்குல்ல, கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை கிழிச்சிக்கிடுவாங்க. ஆனால் இதை கிழிக்காமலும் செய்யலாம். இது இப்போ நான் அதையும் சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு.
பொதுவாக நம்ம இந்த ஓர கரையை கிழிச்சிக்கிறோம். முதலாவதாக நம்ம இந்த கஃபனுடைய துணியை அளவு வாரியாக கிழிக்கணும். அதில் இப்போ ஒரு சின்ன 1 2 3 4 சொல்லி அதுக்கு ஒரு வகுப்பு இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்கிறோங்க. முதல்ல நம்ம 2 நீட்டமான போர்வை செய்ய போகிறோம். 2 நீட்டமான போர்வை, நீளமான போர்வை. எப்படி போர்வை கிழிக்கணும்? கடையிலேருந்து ஒரு டேப்பை வாங்கி மையத்து கிட்ட போய் நின்றுக்கிட்டு 7 இந்த பக்கம் 6 அப்படிலாம் செய்ய முடியாது. நாமளாகத்தான் ஒரு அளவு எடுக்கிறோம். எப்படி அளவு எடுக்கிறோம்? இந்த அளவை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்காக நம்ம யாரையும் கூப்பிட தேவையில்லை, ஆலிம் சாவே வர தேவையில்லை, நீங்களே கிழிச்சிக்கலாம். இதுதான் அடிப்படை. பாருங்க, முதல்ல இந்த ஓரத்தை எடுத்துக்கிறேங்க. நான் என்ன செய்கிறேன், இந்த நுனியை இந்த காலால் மிரிச்சிக்கிறேன். பார்த்துக்கிறேங்க, இந்த நுனியை நான் காலால் மிரிச்சிக்கிறேன். மிரிச்சிட்டு இப்படி எடுக்கிறேன். முதல் அளவு போர்வை, ஃபஸ்ட்டு போர்வை கீழே போத்து கட்டுறோம்ல, அந்த போர்வை இந்த காலால் மிரிச்சிட்டு இவ்வளோ தூரம் தூக்கிடுறேன். அதுக்கு பிறகும் ஒரு அளவு எடுக்கிறேன், இவ்வளோ பெருசு. பார்த்துக்கிறேங்க அளவு. ஃபஸ்ட்டு நான் செஞ்சது இந்த அடி காலிலிருந்து மேலே உயர்த்தப்பட்ட கை வரை. அதுக்கு அடுத்தது இப்படி கூட வச்சுக்கிடலாம், அல்லது இப்படி கூட வச்சுக்கிடலாம். நீளம் இந்த அளவுக்கு இந்த துணியை 2ஆக மடிக்கிறேன். ஆனால் நமக்கு துணி அவ்வளோ பெருசு இல்லை, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தூரம் மடிச்சாச்சு. கேட்டுவாங்க. ஆமாம் ஆமாம், இது கீழே போர்வை. கீழே போர்வைக்குரிய அளவு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இப்போ கிழிக்க போகிறேன், சரிங்களா? அடுத்தது அந்த அதுக்கு பிறகு இடுப்பில் கைலி கட்டுறது இருக்குது, சட்டை இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் துணி தேவைப்படும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு அளவு 2ஆக நம்ம எடுத்துக்கிட்டோம். 2 அளவு எடுத்துக்கிட்டோம். ஜனாசாவுக்கு 2 அளவு எடுத்துக்கிட்டோம். சரி, ஆமாம் சரி. ஆமாம், ஜனாசாவுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு கிழிச்சிக்கிறோம் தான். ஏன்னா நம்ம துணியுடைய அளவு இது சின்ன அளவு 10 மீட்ரு, இது 8 மீட்டரா, இது 12 மீட்ரு மொத்தம். பெரியவங்களுக்கு நல்ல சதைச்சி இருக்கிறவங்களுக்கு 12 மீட்ரு, நார்மலான ஆளுக்கு 10. இது உதாரணத்துக்கு பாடம் நடத்துறதுக்காக வேண்டி. ஆனால் இதே வந்து சின்ன ஆளுகளுக்கு இது பயன்படுத்திக்கலாம். 8 பாருங்க, இந்த இடத்துல அது கையில் போட இது எப்படிங்க? நேரங்கள் மடிச்சு வச்சுருங்க. அதாவது அளவோடு வச்சுக்கிறேங்க. உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்பேன், இங்கே எடுங்க. அதை அளவோடு வச்சுக்கிறேங்க. இது வந்து ஆடை, ஃபஸ்ட்டு வந்து ஆடை, 2 போர்வை, சரிங்களா? அடுத்தது ஒரு கைலி. கைலி வந்து நம்ம அளவு எடுக்கும்போது இல்லை ஆகட்டும், இந்த மாதிரி நல்லா பெருசாகவே எடுத்துக்கலாம். வெட்டுற துணி சின்னதுங்கிற பெருசாகவே எடுத்துக்கலாம், நல்லா இந்த அளவுக்கு, தெரியுதுங்களா? அப்போ அளவு இதான் கைலிக்குரிய அளவு. சரி, கைலி கேட்டாச்சு. கை சின்னதாக இந்த இடத்துல, இந்த இடத்துல அங்கே வச்சு. இது சட்டைக்குரிய அளவு. சட்டைக்குரிய அளவை பொறுத்தவரையிலையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா, சட்டையுடைய துணி
சட்டையுடைய துணி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கைகளை இப்படி ஒரு கையை உயர்த்தி ஒரு கையை அப்படி தாழ்த்தி, ஒரு கையை அப்படி நீட்டா ஒரு பக்கம் இந்த பக்கம், இது சட்டைக்குரிய துணி இருக்குது. இப்போ இந்த துணிகளை நம்ம என்ன செய்கிறோம், இந்த துணியை இப்படி மடிச்சிடுறோம். இப்படி மடிச்சுட்டு பார்த்துக்கிறேங்க, துணியை இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு நம்ம இதை கொண்டு வந்துடுறோம். இந்த இடத்துல அதை துணியை வெட்டிக்கிறோம். மறுபடியும் பாருங்க, துணியை நீளமான துணி, அடியில் நீளமாக இருக்கணும், மேலே சின்னதாக இருக்கணும், இப்படி துண்டாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் இப்படி முக்கோணமாக கத்தி இந்த இடத்த வெட்டிக்கணும். ரவுண்ட் அவுட் அந்த துண்டு, பெரிய துண்டு இருக்குல்ல, அதை எடுத்துவாங்க. அடுத்தபடியாக ஒரு டவல் ஒன்று எடுக்கிறோம். அந்த அடியில் உள்ள துண்டு, ஒரு டவல் நம்ம எடுக்கிறோம் துடைக்கிறதுக்கு. டவலு 5 கட்டுற துணி எடுக்கிறோம், 5 கட்டக்கூடிய துணி. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், 5 கட்டக்கூடிய துணி அறுக்க போகிறோம். இதில் உடலை கட்டுறது ஒன்று நான் சின்ன சின்ன போட்டு 1 2 3 4 5. இந்த 5 துணி அல்லாமல் 2 துணி எக்ஸ்ட்ரா கழிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நான் இப்போ கிழிச்சு தனித்தனியாக வச்சு தான் அதை எடுத்து காட்டுவோம் உங்கள்கிட்ட. அப்படியே நான் கட்டிட மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 துணியை நம்ம கட்டுறோம். 5 துணி எதுக்கு கட்டுறோம்னாக்கா, ஜனாசாவை கட்டும்போது ஒன்று இந்த வயிற்று பகுதியில் கைகளோடு சேர்த்து வயிற்று பகுதியில் ஒன்று கட்டிடணும். 2வது இடுப்பு, 3வது தொடை, 1 2 3, 4வது கால், 5வது தலை. தலையில் மேலே கட்டுறோம்ல, பிடிச்சி ரவுண்டா குடுமி மாதிரி வச்சு கட்டுறோம்லங்க, அதில் 1 காலில் 1, அப்போ 5 ஆகிடுச்சிங்களா. 1 2 தொட 3, கால் 4, தலை 5 முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்து 2 துணி கட்டுற துணி கிழிக்கிறோம். எதுக்கு, வாய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, திறந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னதான் அழுத்தி தள்ளினாலும் மறுபடியும் என்ன செய்யும், வாய் பிளந்துடும். அப்போ வாய்க்கு ஒன்றும் காலுக்கு ஒன்றும், 2 கால் இருக்குல்ல, அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று 2 சின்ன தனியாச்சு. சரிங்க, இது துண்டு. இந்த துண்டை கூட நம்ம 2 வகையாக வச்சுக்கிடலாம். ஏன்னா ஒன்று வந்து இந்த கழுகும் போது கைகளில் சுற்றிக்கிட்டு உடலை தேய்க்கும் போது சோப்பு போடும்போது அதில் ஒரு பெரிய துணிகள் நமக்கு செலவாகும். அதை போட்டு அதுக்கு பிறகு ஈரத்தை துடைக்கிறதுக்கு ஒரு வகையாக
இப்போ இரண்டாக இந்த துண்டை நம்ம வச்சுக்க போகிறோம். சரிங்க, இதையும் வச்சுக்கிறேங்க. அடுத்தது இப்போ தண்ணீர் வேணும். சரி, இப்போ கிழிச்சாச்சு. நம்ம இப்போ ஜனாசாவுடைய துணி கிழிச்சு வச்சாச்சு. நம்ம விளக்குறதுக்காக நம்ம கட்டி காட்ட போகிறோம். இப்போ தண்ணீர் தேவைப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை நமக்கான சில ஷர்த்துகளை சொல்கிறாங்க. யார் ஜனாசா குளிக்க வைக்க விரும்புகிறாரோ அவர் கடைபிடிக்க வேண்டியது என்ன? ஒன்று அது பேணுதலாக இருக்கக்கூடியவராக இருக்கணும். எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு மையத்து, எனக்கு ஒரு கட்டி இருக்குது, அதை மறைத்தே நான் வாழ்ந்திருப்பேன். அல்லது எனக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், அதை உலகத்துக்கு தெரியாமல் ஆடைகளை கொண்டு மறைத்திருப்பேன். அல்லது முதுகில் ஏதாவது ஒரு கட்டி இருக்கும், அல்லது சில உடலில் ஏதேனும் குறைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு புண்கள் இருக்கும், ரொம்ப உடம்பு பூரா புண்ணாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கழுவி முடிச்சுட்டு கழுவுனம் பாருங்க, அப்படியே அப்படி இருந்ததுங்க, அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுங்க. இந்த மாதிரி சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் மிகப்பெரிய பாவத்தை சம்பாதித்து விட்டார். மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்க போனவர் வாய் விட்டு என்ன ஆயிடுச்சு? பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டார். அப்போ என்ன செய்யணும்? ஒரு மனசு கட்டுப்பாடு உள்ளவர் அதை பற்றி வெளியில் சொல்ல மாட்டார். ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு இதுதான் ஒரே ஒரு அடிப்படை தான். ஜனாசா குளிக்க வச்சா அவர் என்ன செய்யணும்? வெளியில் போய் இந்த குறைகளை சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது புண்ணாக இருந்தாலும், இன்னும் சில வெறுக்கத்தக்க சில உடல்கள் ஏதாவது இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி அவர் கழுவிட்டார், அவருக்கு என்ன நன்மை? ஒரு கீராத்து நன்மை கிடைத்துவிடும். அந்த ஜனாசாவை கழிவரே அடக்கம் செய்யும் வரை கூட இருக்கிறார், அவருக்கு 2 கீராத்துடைய நன்மை. கீராத் என்றால் என்ன? ஒரு கீராத் என்பது உஹது மலை இருக்கு பாருங்க, அவ்வளோ பெருசா. உஹது மலை பெருசு நன்மையாம் ஒரு கீராத்து. அவ்வளோ பெரிய நன்மை அதில் இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஜனாசாவை இந்த துணியை கிழிச்சாச்சு, நம்ம கிழிச்சு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா அந்த துணியை ரெடியாக வச்சுக்கணும். அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த நேரத்தை நீ போய் வாங்கினியா, நீ வாங்கினியா, நான் வாங்கினியா, அதோட சில வேலைகள் நடக்கும். இந்த கழுவுறதுக்காக காசு கொடுத்து கூட்டு வர்றோம்ல, அவர் பண்ணுற கூத்தலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஜனாசா வீட்டு வாசலில் பாயை போட்டு உட்காந்துக்கிட்டு துணியை சர்று 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 சர்னு ஒரு 25-30 துணியை கிழிப்பார். அப்படியே கையை 2 தொடப்பார் தூக்கி போடுவார், காலை 2 தொடப்பார் தூக்கி போடுவார், அவர் மூக்க ஒரு மாதிரியாக தொடப்பார் தூக்கி போடுவார். அப்படியே ஒரு பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணிட்டு நிற்பார். அதெல்லாம் தேவையில்லை. கழுவுறதுக்குரிய முறைகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கிறாங்க. அந்த வழிகளை நம்ம பின்பற்றினாலே போதுமானது ஜனாசாவுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்த 3வது படத்துக்கு வந்துட்டோம். கழுகி கஃனிட போகிறோம். கழுகி கஃனிட போகிறோம். அடுத்தது பாடம் முடிய போகுது. ஜனாசா தொழுகை முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். சில அந்த கழுவுறதுல என்ன முறைகள்? இந்த டெஸ்ட் கொண்டு இன்னும் தூக்கி எடுங்க. இப்போ ஒற்றைப்படைகளில் தண்ணி வச்சுக்கிறணும். இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். சும்மா நம்ம இது பண்ண வாளி எடுங்க, 3 வாளி. ஒற்றைப்படைகளில் தண்ணீரை கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிறணும். 3 வாளி, 5 வாளி, 7 வாளி, இப்படி. அல்லது 7 டப்பா, பெரிய டப்பா, 7 அண்டா, 3 அண்டா, இப்படி கணக்கு. ஒற்றைப்படைகளில் தண்ணீரை வச்சுக்கிறணும். இனிமேல் வேலை இப்படி 1 2 3. இப்போ தண்ணீர் ஃபுல் ஆயிடுச்சு. தண்ணீர் ஃபுல் ஆயிடுச்சு. இதில் ஒரு வாளியில் இழந்த ஒரு வாளியில் இழந்த இலையை போட்டுட்டோம். இது உதாரணத்துக்காக அப்படி போடுறோம். நம்ம கிழிச்சு தான் போடுவோம். இதில் முள் இருக்கிறதுனால சும்மா இந்த இழந்த இலையை ஒரு இதில் அப்படியே போட்டுடுறோம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிடறோம்? போட்டுரும். ஒரு இதில் மட்டும் கற்பூரத்தை கலக்கி வச்சிடும். ஒரு இதில் கற்பூரம் இதில் இருக்குது, இதில் போட்டாச்சு கற்பூரத்தை. அப்படி வச்சுக்கிறங்க. கற்பூரம் அதுக்காக வாங்கிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு இதில் கற்பூரத்தை கலக்கி வச்சாச்சு. இந்த தண்ணீரில் கலக்கப்பட்ட எல்லாத்துலேயும் இழந்த இலை இருக்குது.
கலக்கப்பட்ட இந்த நீரில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ இந்த வாளியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஒன்றில் கற்பூரம் இருக்குது, இழந்த இலையிலும் இருக்குது. கற்பூர தண்ணியை இறுதியாக ஊற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கற்பூரம் கலக்கப்பட்ட தண்ணீரை இறுதியாக உங்களுடைய குளியலில் இறுதியாக அதை ஆக்குங்க அப்படிங்கிறது. சரிங்க, இப்போ தண்ணியை பூரா ஓரமாக வச்சுருவோம். தண்ணியை பூரா எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஏற்கனவே பாடம் 2ல் நம்ம சொல்லும்போது கைலி கட்டி விட்டோம், ஒரு துண்டை மேலே போட்டோமா? கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு கசப்பை மாற்றும் போது கைலியை மாற்றிட்டு, வீட்டில் இருக்க ஒரு கைலியை மாற்றிட்டு மேலே ஒரு துண்டை போட்டோம். இப்போ மேலே உள்ள துண்டை எடுக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போகிறோம் ஜனாசாவை. அடக்கம் பண்ணுற நேரத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? குளிப்பதற்கு தயாராக நிலையில் வைக்கிறோம். இப்போ ஜக்கு மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஜக்கில் தண்ணீர் அதில் ஊற்றணும். இப்போ தண்ணி என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒழு செய்கின்ற முறைகளில் உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுங்க. ஒழு செய்கிற முறைகள் எப்படி? ஃபஸ்ட்டு ஒழு செய்யும்போது நம்ம என்ன கழுவோம்? கைகளை கழுவோம். இப்போ கை, வலது கை இதில் என்ன செய்கிறோம்? ஊற்றுறோம். அடுத்தது இந்த கை. நீ மௌத்துப்பா, நீ கை தூக்கக்கூடாது. சரியா? நான் தான் தூக்கணும். மரணித்தவர் இப்போ கையை காட்டுறாரு. இப்போ கையை கழுவியாச்சு. இப்போ கழுவிட்ட உடனே அதுக்கப்புறம் இவரை முகத்தை கழுவணும். முகத்தை கழுவுனா நம்ம என்ன செய்யணும்? இப்படி அள்ளி அள்ளி மூஞ்சில் இப்படி தெறிக்க ஊற்றக்கூடாது. அது அந்த மாதிரி சிலர் செய்கிறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க? இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றுறாங்க, குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுற மாதிரி. இதெல்லாம் வந்து தேவையற்றது. சில பேர் ரொம்ப ஹீட்டான தண்ணி, சுடு தண்ணி, அவருக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காதுங்க, அதெல்லாம் தேவையில்லை, சாதாரண தண்ணி போதும். இப்போ இவரை முகத்தை கழுவ போகிறோம். சரிங்களா? 2 பேர் வாங்க, இதை தூக்கி பிடிங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் எந்திரிங்க. சரி, இப்போ இப்போ என்ன பண்ணுறோம்? தண்ணீர் அள்ளி இவருடைய முகத்தில் இப்படி ஊற்றுறோம். அடுத்தது மறுபடியும், அப்புறம் மறுபடியும் ஊற்றுனா அந்த தண்ணி பூரா அப்படி இறங்கி போயிட்டே இருக்குங்களா தண்ணி? அதுக்கப்புறம் உடலில் வலது இடது அப்புறம் கால் இப்படியே கழுவிட்டு வரோம். சோப்பு எடுத்து, அதுக்குன்னு ஒரு சோப்பு வாங்கியிருப்போம் நம்ம, அந்த சோப்பு எடுத்து எல்லா பகுதியிலையும் ஏற்கனவே கிழிச்சு வச்சுருக்கோம்ல துணி, அந்த துணியை அப்படி சுற்றிக்கிறணும். கையில் சுற்றிக்கிட்டு நல்லா உள்ள இந்த கையில் ஏற்றிக்கிட்டு எல்லா பக்கம் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? ஈரை திருப்பி வச்சுருங்க, கீழே வச்சுட்டு இந்த கையை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த காலை எடுத்து இந்த பக்கம் வச்சிருவோம். வச்சுட்ட உடனே ஓரமாக மாற்றி மறுபடியும் தண்ணி அள்ளி ஊற்றுறோம். தண்ணீர் அள்ளி ஊற்றுறோம். ஊற்றி பின் பக்கம் அவருடைய பின்துவாரம் முன்துவாரம் இப்படி எல்லா பகுதியிலும் என்ன செய்யணும்? அந்த சுத்தப்பட்ட கையில் துண்டை சுற்றி இருக்கும்ல, சுத்தப்பட்ட அந்த துண்டை கொண்டு எல்லாத்தையும் அலசிடுறோம். புரியுது? அடுத்து இந்த பக்கமும் 2 பக்கமும், இந்த பக்கம் எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி 2 பக்கமும் என்ன செய்கிறோம்? தண்ணீர் அள்ளி ஊற்றுறோம். ஃபுல்லாக கழுவியாச்சு. இப்போ இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், பல்லு விளக்கி விடுவாங்க ஒழு செய்கிறதுக்கு. அது தேவையில்லாது, ஊற்ற ஊற்ற உள்ளே போயிட்டே இருக்கும் தண்ணி. இன்னும் சொல்ல போனால் உள்ளேயும் போகாது சில பேருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் இருந்தால் தானே உள்ளே போகும். குடிக்கிறவங்க குடித்தா நம்மளுடைய ஹெல்ப் வேணும், அப்போ தான் உள்ளே போகும் தண்ணி. நீங்கள் வேணால் வாயில் தண்ணி நான் வச்சுட்டு பாருங்களேன், தூங்கிட்டு இருக்க ஆளுக்கு வாயில் தண்ணி ஊற்றுங்க, உள்ளே போகாது. ஏன்? கண்ட்ரோல் இருந்தால் தானே உள்ளே போகும் தண்ணி. ஆகாரம் இறங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த உயிருங்கிற அந்த கண்ட்ரோல் இல்லாதவருக்கு தண்ணீர் உள்ளே ஊற்றினா நிற்கும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி நிற்கும் வாய்க்குள்ளே. அப்போ இப்படி சாய்க்கும் போது ஊற்றுவோம் தண்ணி. அப்போ என்ன செய்யக்கூடாது? பல்லு இந்த மாதிரி விளக்கி விடுறது, முகத்தை மூக்க இது பண்ணுற சுத்தம் செய்வது, நகத்தை சுத்தம் செய்வது, காலை போய் இது பண்ணுற சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறது, நகத்தெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி நம்ம ஒழு சாதாரணமாக எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி குளிக்க வச்சிடறோம். அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உட்கார வைத்து
ஜனாசாவை உட்கார வைத்து குளிப்பாட்டு இந்த மாதிரி 2 பேர் தூக்கணும் பாருங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும்னா எல்லா தண்ணியும் போயிடும். கற்பூரம் போடப்பட்ட வாளி, அந்த வாளியில் உள்ள தண்ணீரை அதுக்கப்புறம் அதே மாதிரி ஊற்றுறோம், அது மாதிரி உட்கார வச்சு ஊற்றுறோம். இப்படி ஊற்றுறோன்னே அவர் சுத்தமாக இருக்கிறார். சந்தனம் வாசனைக்காக போடுவாங்க, அதை விட டாப்பான வாசனைலாம் இப்போ வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம சந்தனம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சந்தனம் என்பது வாசனைக்கு, அந்த வாசனைக்குரிய ஒரு பேர். அந்த பேர்லேயே காலம் பூரா அந்த சந்தனத்தையும் நம்ம வச்சு நிற்கக்கூடாது. அதை விட நல்ல வாசனை தரக்கூடிய வாசனை பொருள்கள்லாம் வந்துருச்சு. அந்த வாசனைகளை நினச்சினேன் நம்ம அந்த முதல்ல மாற்றும் போது அவருக்கு முதல்ல கட்ட வேண்டிய அடியில் இருக்கக்கூடிய போர்வையில் குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, தண்ணீர் உடலில் இருக்கும், இந்த பெஞ்சில் கிடக்கும். ஒன்று என்ன செய்யலாம், அந்த பெஞ்சை லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கணும். தண்ணீர் பூரா உடலில் இருக்கிறது பூரா லேசாக சரியும். விட்டுட்டிங்கன்னா ஓடி போய் விழுந்துடும் ஜனாசா. கவனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டும் போது சிரமப்படுத்தாதீர்கள், வேதனைப்படுத்தாதீங்க, அதை அழகிய முறையில் அந்த ஜனாசாவை கையாளுங்க அப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ அந்த ஜனாசாவை கழுகும் போது அந்த கழுவி நிற்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் அதை நம்ம எப்படி வடிகட்டுறது? இந்த பெஞ்சை லேசாக தூக்கலாம், ஜனாசாவை பிடிச்சிக்கிறணும், இல்லை வேறு பெஞ்சு மாற்றிக்கலாம். பெஞ்சு இல்லை, அதனால் இப்போ நம்ம தூக்கி தான் செய்கிறோம். இன்னொரு பெஞ்சு இருக்கும், 2 பெஞ்சு விளக்கமாக இருக்கும் வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி இன்னொரு பெஞ்சு இருக்கும், அதில் என்ன செய்வாங்க, அதை தூக்கி அந்தான வச்சுருவாங்க. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. உடலில் உள்ள தண்ணீரை பூரா இந்த துண்டை கொண்டு ஃபுல்லாக தொடச்சி எல்லா பக்கத்துலையும் நல்லா அழகாக தொடச்சி அவங்கள என்ன செஞ்சிடுறது, தயார் நிலையில் தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும். நெத்தியில் சுருமா, புருவத்தில் சுருமா பவுட்ரு அடித்து ஆளை பளிச்சுன்னு இந்த வேலைலாம் செய்யக்கூடாது. இந்த மேக்கப் எல்லாம் மவுத்தில் இருக்கக்கூடாது. உயிரோடு இருக்குமா என்ன செஞ்சீங்க, மவுத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம செய்கிறோம். பார்க்குறதுக்கு ஆள் ரொம்ப பிரகாசமாக இருக்கார், எப்படி இல்லாமல் இருக்கும்? அதான் பவுடர் ஏற்றி வச்சுக்கிட்டல பளிச்சின்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் இறுதியாக அந்த குளிக்க வைக்கிற மாதிரிங்க. அப்போ இப்போ இந்த ஜனாசாவை குளிப்பாட்டி வேறொரு பெட்டுக்கு மாற்றி அவருக்கு முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், இடுப்பில் ஒரு ஆடை கட்டுறோம். இடுப்பில் ஒரு ஆடை, அதுக்கு கீழே அவருக்கு துண்டு போர்வை இருக்குது. சரிங்க, இப்போ வாங்க. ஆமாம், இறங்கி இந்த கிழிச்சதெல்லாம் கணக்காக வச்சுக்கிறேங்க, ஒவ்வொரு ஆள் கணக்காக வச்சுக்கிறேங்க. சரி, இது இருக்கட்டும். இல்லை போதும். ஆமாம், 2 துணி. இப்போ இல்லை ஓரமாச்சு, இந்த ஓரமாச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். கீழே 2 துணி போட்டிருக்கோம். சரி, அடுத்தது கைலி ஒன்று நம்ம உடுத்தணும். கைலி உடுத்தணும். கைலிக்காக நம்ம ஒன்று கிழிச்சோம்ல, அதை ஜனாசா இது எதுவுமே செய்ய நம்ம தான் செய்யணும். எல்லாமே ஜனாசா நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும். இப்போ இந்த ஜனாசா ஹெல்ப் பண்ணுது, ஆனால் நம்ம உண்மையிலே செய்யும் போது அந்த ஹெல்ப்லாம் இருக்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை நீங்கள் தான் கட்டணும். உங்கள் வாட்டத்துக்கு எப்படி வேணால் கட்டலாம். இந்த முறையில் வலதில் கட்டலாம், இடது கட்டலாம், ஆனால் கட்டணும். சரிங்களா? அடுத்தபடி சட்டை. பயப்படாதா? சட்டையில் இந்த இடத்துல ஒரு நிமிஷம். சட்டை இந்த கழுத்து கரெக்டாக இருந்ததுன்னா சில பேர் கிழிப்பாங்க, தலை நுழையாது உள்ள. சப்போஸ் தலை நுழையலைன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. இங்கே எப்படி இருக்கு, வி டைப்பில், அந்த மாதிரி இங்கே கிழிச்சிக்கலாம். சரிங்க, இப்போ மாட்டுங்க சட்டை. அடியில் போட்டாச்சுங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இப்போ கை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கை இப்படி வச்சுக்கால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தக்பீர் கட்டுற மாதிரி கூடாது. கையை நீட்டமாக வைக்கணும். வைங்க பார்ப்போம். அந்த ஜனாசா வைக்காது. சரிங்களா? அதனால நம்ம தான் வச்சுக்கணும்.
சரி, நீ வைக்கக்கூடாது, நம்ம தான் வைக்கணும். தூக்கி கையை இறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கட்ட வேண்டியது என்னன்னா, 2 சின்ன கயிறு கட்டணும் பாருங்க. 2 சின்ன கயிறு. சாம்பிராணி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மஞ்சளும் சந்தனம், அந்த இது சூடம் பொருள் கலந்து, அந்த வாடைக்காக வேண்டி, உடல் வாடைக்காக வேண்டி அந்த சூடம் இருக்கு பாருங்க, சூரணம், அதையும் போட்டுக்கிடலாம். அல்லது வேறு ஏதாவது வாசனை பொருள்கள் இருந்தால் அதில் ஊற்றிக்கிடலாம். சும்மா ஊற்றினா போதும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 2 சின்ன துணி கிழிச்சமே எங்கங்க ஸ்டவ்வில். இப்போ இவருக்கு தாடையில் ஒன்று, காலில் ஒன்று கட்டிடுங்க. செல்ல வயலுங்க தாடையில் ஒன்று, அவுக்கிற மாதிரி முடிச்சு போட்டுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த துணியை நம்ம எப்படி போத்தோம்னா, நல்லா பார்த்துக்கிறங்க. இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி இந்த ஓரமாக அதில் எடுத்து சொருவிடணும். அடுத்தது அதே போல் அந்த ஓரமும் இந்த ஓரமும் சொருவிடணும். ஃபுல்லாக வரும் அது துணி. இந்த துணி வந்து சின்னதான துணி புரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி பின்னாடி என்று வரும். அது இன்னொரு துணி இருந்தது. அது சரிங்க, ஆமாம், அந்த மாதிரி வரும். இப்போ டைட்டாக எடுத்து கட்டியாச்சு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சரி, ஹைட். இப்போ ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் நம்முடைய லைவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் டைப் பண்ணி விட்டுருங்க. டைப் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்வி பதில் சார்ந்த கேள்விகள் இருக்கும், அதை நம்ம பதில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு அது குறித்து கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்ஷால்லா உங்களுக்கு அதில் நம்ம பதில் சொல்லுவோம். அதில் கேள்வி வந்திருக்கு, இந்த கேள்விகள் இருக்குது, சகோதரர் கேட்டுருக்குறாங்க. இன்ஷால்லா நம்ம பின்னாடி பதில் சொல்லுவோம். இங்கே உட்காந்துருக்கவங்க இன்ஷால்லா கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடித்த உடனே தொழுகை முடித்த உடனே இன்ஷால்லா உணவுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், கலந்து செய்யலாம். இன்ஷால்லா பாடத்துக்கு போயிடலாமா? சரி. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜனாசாவை கட்டிட்டோம். கட்டி 5 வகையான கயிறு எடுத்து பாருங்க, கிழிச்ச பாருங்க. இப்போ அந்த 5க்கு இங்கே வேலை. 2 கயிறு கிழிச்சது இங்கே தாடைக்கு ஒன்று கட்டி, காலுக்கு ஒன்று கட்டியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 5 வகையான துண்டு அந்த கயிறு மாதிரி கட்டினோம், இழுத்தோம். அதை நம்ம என்ன பண்ணோம்னா, 1 தொடைக்கு, 2வது இந்த வயிறு பகுதியில், 3வது இந்த இடத்துல நெஞ்சு கீழே, சரிங்களா? 3 கட்டிட்டு 4வது கால், 5வது தலை. 5 கயிறு முடிஞ்சுங்களா? கட்டுங்க. இங்கே ஒன்று கொடுங்க. இப்போ திறந்துருக்கட்டும், என்ன இதாக இருக்கும் கொடுத்தனால புரிஞ்சுக்கிறது தானே. இதெல்லாம் மூடிடும், நம்ம கவர் பண்ணிடுவோம். அவங்க பயப்படுற, அதனால அப்படியா இல்லையா? இது கட்டியாச்சு, சும்மா அது ஒரு இது வந்து கட்டியாச்சு, இதையும் கட்டியாச்சு. 1 2 இங்கே ஒன்று கட்டணும், 3 இங்கே ஒன்று, இங்கே தான் கிட்ட ஒன்று, இங்கே இந்த இடத்துல தொடக்கிட்ட ஒன்று, இந்த நெஞ்சு இந்த வயிறு நெஞ்சு வயிற்று, சரிங்களா? கட்டியாச்சா? கால் கட்டியாச்சு, தலையில கட்டியாச்சு. சரிங்க. அப்போ இறுதியாக சில விருந்தாடி சில பேர் வந்திருப்பாங்க வெளியூர்லேருந்து, மௌத்தை பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, எல்லா கட்டையும் அவுக்கு தேவையில்லை, தலையில் உள்ள கட்டை மட்டும் அவுத்துட்டு விரிச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு காட்டிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி செய்யுங்க, காட்டி மறுபடியும் இது பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜனாதாவை தூக்கி சந்து இப்படிலாம் பல பேரில் இருக்கிற
அந்த தூக்கி கொண்டு போகிற அந்த பல்லாக்கு. ஓ சவுண்டு இல்லையா, மைக்கு மறந்தாச்சு. சரி கவனிங்க. இப்போ நம்ம ஜனாசாவை 2 துணி ஃபஸ்ட்டு கிழிச்சதை தாடையில் ஒன்றும் காலில் ஒன்றும் கட்டிட்டோம். 5 கயிறு கட்டின 5 கயிறாக கிழித்த அந்த துணியை ஒன்று முட்டி கீழே, ஒன்று தொடை பகுதியில், வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் கீழே உள்ள ஒரு பகுதியில் 3வது கட்டு கட்டிட்டோம். 1 2 3 கட்டிட்டோம். 4வது கால் கட்டிட்டோம். 5வது தலையை கட்டிட்டோம். நம்பர்கள் முன்ன பின்ன இருக்கலாம், தலையை கூட சொல்லிக்கலாம். 1 2 3 இப்படியும் போகலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக. கட்டுற முறை இப்படி தான் கட்டுறது ஃபஸ்ட்டு. சரிங்க. இப்போ அந்த ஜனாசாவை தூக்கி அந்த பார்க்கக்கூடிய மக்கள்லாம் இறுதியாக ஒரு முறை காட்டிட்டு மீண்டும் அந்த ஜனாசாவை சந்தாக்களை வைக்க போகிறோம். தூக்கி வச்சாச்சு. தூக்கி வைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜனாசாவை தூக்கும் போது அந்த தூக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிரமத்தோடு பிடிச்சி இழுத்த வாக்கில் கஷ்டப்படுத்தவாறு தூக்காதீங்க. ஒரு உங்களுடைய பலங்களை கொண்டு அழகான முறையில் அந்த ஜனாசா தூக்கி வைங்க. வெறுப்புணர்வுடன் அந்த செய்யாதீங்க, உடலை வந்து நோவினைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, கட்டாமுடான்னு இழுக்கக்கூடாது. இல்லை ஜனாசா அந்த கழுவுற நேரத்தில் சில பேர் வந்து காட்டு கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. 4 பேர் தெரியணும் அவர் கழுவு வந்துட்டார், மாஸ்டர் வந்துட்டாருன்னு. அவரது வந்தால் தான் வேலை ஆகணுங்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இந்தெல்லாம் வந்து அந்த நம்ம சொல்லிக் கொடுத்துக்க பாடமே அதுதான். அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, அவர் வந்தால் தானங்க எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் மாறணும். இவ்வளோ தானங்க. இந்த செய்தி நம்முடைய நாச்சிக்குளம் TNTJ என்கிற அந்த மோனல் பக்கத்தில் இருக்குது. அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் நம்ம எடுத்து பார்க்கலாம், திருப்பி பார்த்துக்கலாம். என்ன இந்த நேரத்தில் என்ன, அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை செய்தி அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த செயல்முறையை வந்து நம்ம வந்து லைவ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அது வந்து ஒரு பதிவாக இருக்கணும் ஒரு விஷயம். ஓகே, இப்போ தூக்கி நம்ம ஜனாசாவை சந்தூக்கில் வச்சு தூக்கிட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட நிறைய முறைகள் இருக்குது. மேற்க பார்த்த மாதிரி வைக்கணும், கிழக்க பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது, வடக்க பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்தே இருக்குது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எந்த வாட்டத்தில் வாகில் இருக்கிறதோ உங்களுக்கு வசதி அந்த வாக்கில் வச்சுக்கிறேன். கிபிலாவை முன்னோக்கியவாறு தான் இருக்கணும், கால் இந்த பக்கத்தில் தான் இருக்கணும். இப்போல்லாம் சில விதிமுறைகளை சொல்லுவாங்க. மையத்து வீட்டில் போய் நம்ம யாரும் அங்கே போய் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே போய் அவங்களோட விளக்கி சொல்லிட்டு புரிக்க வைக்க முடியாது அவங்களுக்கு. அவங்க அடித்து சொல்லுவாங்க சில பேர். அதனால் அப்படி தான் இருக்கும்போது தெரியுது, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஓ அப்படி தான் இருக்கும்போது தெரியுதுண்டு. இந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது, நபி வழியின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலைகள் இல்லை. வீடு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கும் அந்த பக்கம் உட்கார வச்சுக்கிற வேண்டியதான். வச்சு நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜனாசாவை விரைவாக ஓடுகிற பாணியில் இல்லாமல், ரொம்ப அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடிய பாணிகளும் இல்லாமல், நடப்பதை போன்று என்னது ஓடுங்க. நடமாடுறதுன்னு வேகமாக இருக்கும், நடதான் ஆனால் ஓடுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு போங்க. ஏன்? ஒன்று வந்து அந்த மரணத்தை விரைவாக கொண்டு போகிறது, அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறாங்க நன்மையின் அடிப்படையில். இரண்டாவது, அந்த ஜனாசா நன்மை பெறுகிற ஜனாசாவாக இருந்தால் அந்த நன்மை விரைவாக பெற்றுக்கொள்ளும். அதற்கு தீமையான பாவம் செய்த ஜனாசா வந்தால் அந்த பாவத்தையும் விரைவாக பெற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிருச்சிங்களா? முதல் பாடத்தை என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு முதல் கசபு அந்த நிலைகளை குறித்து பேசணும். அடுத்தது ஜனாசா துணி கிழிப்பது சம்பந்தமாக சொன்னோம். மூன்றாவது குளிக்க வைத்து ஜனாசா இட்டுட்டோம், ஜனாசா இட்டாச்சு. நான்காவது ஜனாசா தொழுகை. எந்திரிச்சிடலாமா? எல்லாம் எந்திரிச்சிருங்க, தொழுகையை வச்சிருவோம் இன்ஷால்லா. சுசாயம் வந்துக்கிறேன்.
பரவாயில்ல நெட்டு இல்லை பெருசாக இருக்கும் பெருசாக தெரியும். ஓகே கலந்து நில்லுங்க கொஞ்சம் இல்லை எப்படி நிற்க வேண்டாம், சாதாரணமாக உங்கள் சப்பில் நிற்கிற மாதிரி நில்லுங்க. ஏன்னா நம்ம ஜனாசா தொழு வைக்கல புரிஞ்சுக்கிறது தானே, சப்பில் நிற்கிற மாதிரி நில்லுங்க, நல்லா ஸ்பேஸ் விட்டு நில்லுங்க. இப்போ இந்த ஜனாசா தொழுகையில் நாம் பேண வேண்டிய செய்திகள் என்னென்னா, இப்போ நான் அந்த பக்கத்தில் நிற்கிறேன்னு வச்சுக்கிறேங்க, நினைவு வச்சுக்கிறேங்க. இப்போ ஆண் மையத்து பெண் மையத்து அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது ஆண் மையத்தா பெண் மையத்தான்னு சொல்லி. இந்த ஆண் மையத்திற்கு நான் துவா செய்தவனாக அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லவே தேவையில்லை. ஆண் மையத்தின் தெரிஞ்சு வந்திருக்கும் ஜனாசாவுக்கு. இந்த லொஹுர் தொழுகை 4 ரக்காத் அல்லாவுக்காக நான் தொழுகிறேன், தொழுகை அல்லாவுக்கு தானே, அதனால் லொஹுர் தொழுகை தானே வந்திருக்கும், பஜ்ரா வந்திருக்கும், சொல்ல தேவையில்லை. நியத் என்பது சொல்லுதல் அல்ல, எண்ணுதல். நியத் என்பது வாய்களால் சொல்வது அல்ல, உள்ளத்தால் எண்ணுவது தான் நியத்து. அது நியத் அடிப்படையில் நம்ம வந்திருக்கோம். ஜனாசா யாருன்னு தெரியும், ஆண் தான் இறந்துருக்கிறாரு, பெண் தான் இறந்துருக்காங்க, அங்கே வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த ஜனாசாவை பொறுத்தவரை கொஞ்சம் தள்ளிண்டுங்க. ஜனாசாவை பொறுத்தவரை அந்த ஜனாசாவுடைய தொழுகை 5 தக்பீர் அல்லது 4 தக்பீர் அல்லது 5 தக்பீர் இந்த மாதிரி சொல்லித்தர்றாங்க. ஒவ்வொரு தக்பீர்லையும் ஜனாசா தொழுகை பிரார்த்தனை தான். ஒழு செஞ்சுட்டு நம்ம வந்துட்டோம். சஃபுல் நிற்கும் போது ஒவ்வொரு கைகளை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டு மீண்டும் மீண்டும் கைகளை உயர்த்த தேவையில்லை. ஒரு தக்பீர் தான் தக்பீர் தஹரீமா. இப்போ தக்பீர் கட்ட போகிறோம், அல்லாஹு அக்பர், அல்ஹம்து சுரா, அல்ஹம்து சுரா. இப்போ இந்த அல்ஹம்து சுராவை ஓதி 2வது தக்பீர் அல்லாஹு அக்பர், வெறுமனே நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா போதும், அல்லாஹு அக்பர். 2வது தக்பீர் என்ன ஓதுன்னு, ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், அந்த ஸலவாத்தை ஓதிக்கிறங்க. 3வது தக்பீர் 4வது தக்பீர் ரெண்டுமே பிரார்த்தனை தான். அதற்கென்று ஒரு துவா இருக்கிறது. என்ன துவான்னு சொன்னால், அல்லாஹும்ம ஹய்யினா மையித்தினா அப்படிங்கிற ஒரு பெரிய துவா சொல்லிடுவோம். அப்போ இந்த துவா இருக்கிறது, இது எனக்கு தெரியலை இறைவா, தொழுகையிலே தமிழ்லே கேட்கலாம், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருடைய வாழுகிற காலத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால், மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் புரிந்திருந்தால் அவரை நீ மன்னித்து அவருக்கு நல்லருள் புரி, அவருடைய மன்னரை வாழ்க்கையை விசாலமாக ஆக்கு, அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை தா இறைவா அப்படிங்கிற மாதிரி அந்த 3வது 4வது தக்பீர்களில் தமிழில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பிரார்த்தனை செய்வீங்க. அது ஒரு பிரார்த்தனை தான். சரிங்க, இதற்கு முன்னால் தொழுகை யார் வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வழக்கத்தில் வச்சுருக்கிறோம், யார் ஆலிம்சா தொழு வச்சுருங்க அப்படின்ட்டு. நிறைய இடங்களில் எல்லாருடைய பெரிய அருளால் இன்றைக்கி மாற்றங்கள் வந்திருக்கிறது. மகன் தான் தொழு வைக்கிறார். மகன், அந்த மகனை சார்ந்த இரத்த உறவுகள், யாராவது பேரன் அந்த மாதிரி இரத்த உறவுகள் இருக்குல்ல, அவங்க தொழு வைப்பாங்க. அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள் இருக்கிறது. என்ன அறிவிப்பு? என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், இவர் ஏதேனும் வாழுகிற காலத்தில் உங்களுடைய மனம் புண்படும்படி அல்லது உங்கள் இடத்துல ஏதேனும் சேதங்களை ஏற்படுத்தியோ அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய இவர்களின் வழியாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி மனம் புண்பட்டிருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்னுடைய தந்தையை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும், அல்லது வாழுகிற காலத்தில் என்னுடைய தந்தை கடன் பட்டு விட்டார், நிறைய கடன்களை பெற்றிருக்கிறார், வியாபார ரீதியாக கடன்கள் வாங்கியிருக்கலாம், அல்லது யாரையாவது பொருளாதார ரீதியாக தருகிறேன் என்று வாக்களித்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம், அல்லது பொருள்களை வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். பொருள்கள், ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பார், ஒரு 2000 ரூபா பொருளாக இருக்கும், அந்த பொருள் வாங்கியிருப்பார் 1000 ரூபா பொருளாக இருக்கும், ஒரு 100 ரூபா பொருள்னு வச்சுக்கிறீங்களேன்,
பொருள்களை வாங்கியிருக்காரு, அந்த பொருளை திருப்பி கொடுக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்னிடத்துல நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கேளுங்க. அந்த கடனுக்கு அவர் கொடுக்க வேண்டியதற்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவர் சொல்லட்டும். இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகான முறையில் சொல்லி தராங்க. இது யார் சொல்லணும்? கடனை பொறுப்பாளராக ஏற்றிருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் சொல்லணும். சில பேர் வெட்டி பந்தாக்காக நான் ஏற்றுக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு அங்கே சொல்லிட்டு, நான் இது என்ன 1 லட்ச ரூபா கடன் வச்சிருக்காரு, எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் கேட்டுட்டு தான் அங்கே ஒத்துக்கிறேன்னு சும்மா வெறுமனே முந்திரி விட்டு மாதிரி வாய் விட்டுறக்கூடாது. நான் ஏற்றுக்கிறேங்க, என்ன பெரிய காசு ஒரு கடன் பட்டிருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வாய் விட்டுறக்கூடாது. சரிங்களா? தொழு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பொறுப்பெடுத்துக்கிறது பெரிய விஷயம். நம்ம சகோதரர் கூட ஒருவர் சொன்னார், தொழு வைக்கிறதுக்காக போயிட்டீங்க, ஏங்க நீங்கள் தொழு வைக்கல? இல்லைங்க, அவர் வாழ்நாளில் என்ன கடன் பட்டிருக்காருன்னு தெரியலை, நான் பாட்டுக்கு சும்மா மக்கள் பார்க்குறாங்கிறதுக்காக வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அல்லாட்ட போய் நான் மாட்டிக்கிறோங்க, அல்லா எனக்கு அதை கேள்வி கேட்பானே, அந்த சொன்ன விதம் எனக்கு நமக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மை இதுதான், அப்படி தான் பயப்படணும் அல்லாவை. அல்லா நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பாங்க, நம்ம பாட்டுக்கு இனிமேல் போய் ஓகே நான் பார்த்துக்கிறேன், நானே தொழில் வைக்கிறேன், எல்லாம் எங்கள் உறவு தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கடன் தாங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் தந்துடுறேன். நான் 10 ரூபா 5 ரூபா கடன் கொடுக்க, எவ்வளோ கடன் யாருக்கு தெரியும்? 1000 ரூபாவோ 2000 10,000 1 லட்சமோ எவ்வளோன்னு தெரியல. தெரியாமல் போய் வாய் விடக்கூடாது, தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு முன்னாடி அவர் வாக்களிக்கிறவர் தெரிஞ்சுக்கிறணும். சரி, வாக்களிக்கிறவர் மகனாக இருக்கிறாரு, அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, கேட்டால் போதும். வாக்களிக்கிறவர் உறவாக இருக்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. ரத்த உறவு மகனாக இருக்கிறாரு, அவர் என்ன செய்யணும், யார் யார்ட்டையும் கேள்வி கேட்டு நேரத்தை ஒதுக்க முடியாது. அவர் இவங்க என்ன கடன் மட்டும்தான் நான் பொறுப்புங்க, நான் பொறுப்பாளி, நான் தான் நீங்கள் தைரியமாக கேளுங்க, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இதெல்லாம் அவ்வளோ நேரம் அங்கே விளக்க முடியாது, ஷார்ட்டாக தான் சொல்லுவார். இங்கே விளக்கிறதுக்கு நேரம் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். இங்கே விளக்கிறதுக்கு நேரம் இருக்குது, இங்கே ஜனாசா இல்லைங்கிறதுனால நம்ம விளக்குறோம் எல்லாத்தையும். அங்கே போய் உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியாது, நறுக்கான 2 வார்த்தை தான். சரிங்களா? இது கவனத்தில் வச்சுக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ தொழுகையில் முதல் தக்பீர் அல்ஹம்து சூரா, 2வது தக்பீர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், 3வது 4வது தக்பீர், 3வது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சொல்வார், பின் என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ் அக்பர் என்று பொறுமையாக சொல்லிக்கிட்டா போதும். தலையை தூக்கிலாம் அல்லாஹ் அக்பர் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் அக்பர். தொழுகும் போது இறையச்சத்தோடு நீங்கள் தொழுகுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறுதியாக அவருக்கு செய்யப்படுகின்ற பிரார்த்தனை மிக முக்கியமான பிரார்த்தனை. இந்த ஜனாசாவில் 3வது 4வது தக்பீர் கிடையாது, அதுலேயும் ஓத வேண்டிய பிரார்த்தனையை ஓதியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு ஓதி முடித்த உடனே அல் ஃபாத்திஹா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா, இப்படி சில பேர் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি, அந்த மாதிரி ரப்பனா ஹப் லனா மின் அந்த மாதிரி இந்த மாதிரி குர்ஆனில் உள்ள துஆக்களும் ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டு முறையான பிரார்த்தனை இல்லை, ஜனாசாவே பிரார்த்தனை தான். அதற்கென்று தனி பிரார்த்தனை அங்கே சொல்லப்படலை. உடனே ஜனாசாவை தொழுகை முடிச்சு தூக்கிடுறோம், கபர்ஸ்தானுக்கு நம்ம போயிட்டோம். கபர்ஸ்தானில் போய் அங்கு நீங்கள் போய் விரைவாக போனால் உட்கார்ந்துடாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கபர்ஸ்தானில் போய் நீங்கள் முன்கூட்டியே போயிடுறீங்க கபர்ஸ்தானுக்கு, அமர்ந்து விடாதீர்கள், ஜனாசா கீழே இறக்கி வைக்கும் வரை நீங்கள் அமராதீர்கள். அப்படி எதுக்காக சொன்னாங்க? அந்த ஜனாசாக்காக நான் காத்திருக்கிறேன், நான் போய் உட்கார்றதுக்காக போல காத்திருக்கிறேன், ஜனாசா வரும் வரை நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுவதற்காக நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். முன்னாடி போகக்கூடியவங்க தொழுகை முடிச்சுட்டு போவாங்க, சில பேர் நேராக போய் அங்கே ஒரு சேரை போட்டு சில பேர் உட்கார்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அமராதிங்க, ஜனாசாவை அடக்கம் செய்யும் வரை, அடக்கம் கீழே இறக்கி வைக்கும் வரை. ஜனாசாவை கொண்டு வந்து கீழே இறக்கி வைக்கிறோம், நம்ம எப்படி இறக்கி வைக்கிறோங்கிற முறைகளை நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். இந்த ஊரில் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிதாக என்னுடைய கண் பார்வைக்கு தெரியலை. நான் பார்த்தவரை மார்க்கத்திற்கு முரணான அளவுக்கு ஏதோ அந்த மாதிரிலாம் சில நிறைய முரணான இந்த இறக்கி வைக்கிறதெல்லாம் இருக்குது. இவரை கிபுலாவை தூக்கி முகத்தை தூக்கி காட்டுறது, அதுக்கப்புறம் அந்த முகத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி இது பண்ணுறது, அதெல்லாம் நிறைய பிதஅத்துகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே இல்லை, அல்லாஹ்வுடையனால அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ ஜனாசாவுடைய தொழுகை இறுதியாக நிறைவு பெற்று அதற்கு பிறகு ஜனாசாவை தூக்கி
கஃனிட்டு கீழே இறக்கி வைக்கிறோம். சில பேர் அந்த நேரத்தில் முகத்தை பார்க்கலங்க, நான் வீட்டுக்கு வந்து அங்கே முகத்தை எடுத்துட்டாங்க, பார்க்கலங்க முகத்தை, சரி பார்த்துக்கிறங்க, இந்த முகத்தை பார்க்காதவங்களாம் பார்த்துக்கிறங்க, ஜனாசா முகத்தை அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு. உடனே அங்கே கல் கட்டி மண் எல்லாம் சில பேர் கையில் தூக்கி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் ஆஸ்தியை போடுறாளாம், அவள் கையில் உள்ள ஆஸ்தியை தூக்கி அவளை போடுறா. என்னமோ சில பேர் ஓதிலாம் போட்ட ஆள்லாம் இருக்குது. சில பேர் அவர் வீட்டில் வாழ்ந்தார்ல, அந்த வீட்டிலேருந்து மண் கேரி பையில் கொண்டு வந்து போட்ட ஆள்லாம் இருக்குது. நீ வாங்கின மண் அதில் தான் இருக்க முடியல, இதுலையாவது இந்த மண்ணையும் சேர்த்துரி, மண்ணோட மண்ணா போங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நீயத்தில் அப்படிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கேரி பையில் கொண்டு வந்து பைக்கிலே வச்சு டக்குன்னு எடுத்து அந்த கேரி பையில் உள்ள மண்ணை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவர் வாங்கின மண்ணா, அது எந்த மண்ணை வாங்க முடியாது, போயிட்டாரு. மா அகனா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபகுல்லு. மறுமொழியில் வந்து அல்ல மனிதன் சொல்லுவான், என்னுடைய வசதி பொருளாதாரம் எதுவுமே எனக்கு பயனளிக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நிலைதான் அது. அந்த நிலைக்கு போகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த கபூரில் வைக்கப்படுகிற மனிதர் இதில் அவர் வெற்றி பெற்றால், முதல் மஞ்சிலில் அவர் வெற்றி பெற்றால், அடுத்து வருகிற மஞ்சில் இடத்தில் அவர் வெற்றி பெறுகிறார். இதில் தோற்றுவிட்டால் அடுத்து வருகிற இடத்தில் அவர் தோற்று விடுகிறார். அப்ப இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நம்ம கபிரிஸ்தானில் போனால் வீண் பேச்சுகளை தவிர்க்கணும். உட்காந்து நிறைய பேருக்கு கபிரிஸ்தானில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குங்க, செல்லு காதில் வச்சுக்கிட்டே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் அப்படி என்னப்பா கபூர் கால் கீழே இறங்கிட்டப்பா, அப்புறம் என்னப்பா நீ ஜனாசா வாங்கி கீழே இறக்கி வைக்கிறவர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, எப்படின்னு தெரியலை. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜனாசா அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு இருந்தேன், பஸ்ஸு கிடைக்கல, எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜனாசா அந்த இடத்துல. நம்ம அங்கே பேசவே வேண்டாங்க. எவ்வளவு உருக்கமான ஒரு நேரங்க அது. அந்த மனிதர் உலகத்தை விட்டு போறாரு, முதல் இடத்துக்கு போறார். இதற்கு பிறகு திரும்பி அவர் இந்த உலகத்துக்கு வரப்போறதில்லை, விடைபெறுகிறார், உடலால் விடைபெறுகிறார். அப்ப உடலால் விடைபெறுகிறவருக்கு நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அடக்கம் செய்த அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை மண்ணை தள்ளி மூடின உடனே ஒவ்வொருவர்களும் தனித்தனியாக அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் தான் இந்த ஜனாசாவுடைய பாடம் வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. இது குறித்து ஏதாவது விடுபட்டு இருக்கும், ஒன்று ரெண்டு ஏதாவது விடுபட்டு இருக்கிறோம், அவுத்துருங்க. அப்படி ஏதாவது விடுபட்டு இருக்கா அசாரு?